ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேல்ஸ் ஆஃப் ஹர்டிங் காட் சீரீஸோட ஒரு சூப்பரான எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த எபிசோட் கரெக்டா போன எபிசோடோட எண்டிங்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சீஃப் சொன்ன ஐடியாவை வச்சு நம்ம சின்மு அவரோட கல்டிவேஷனை பண்ண ஆரம்பிச்சதும் நிஜமாவே அவரோட பாடிக்குள்ள ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பயங்கரமா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம சின்முவோட கிராண்ட் பாஸ் அவருக்கு டெய்லியும் கொடுக்குற அந்த ஹார்டான ட்ரைனிங் காரணமா அவரோட பாடி இப்போ முன்ன விட ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுச்சு. அவரோட உடம்புக்குள்ள ஒரு புது விதமான பவர் வந்ததா அவரால் இப்போ நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இப்போதைக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அவரால் யூஸ் பண்ண முடியலனாலும் கண்டிப்பா தன் பாடிக்குள்ள ஏதோ ஒரு புது விஷயம் வந்திருக்குன்னு அவரால் உணர முடியுது. ஆனா இப்போ சின்முவோட மனசுல ஒரே ஒரு கேள்விதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது இதுக்கப்புறம் அவர் எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்? ஏன்னா அப்போதான் அவரோட அந்த இம்மார்டல் பாடியையும் கல்டிவேஷனையும் முழுசா ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த மாதிரி கேள்விகளை பத்தி அவர் எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அங்க இருக்கிற கிராண்ட்மா சின்முவை கத்தி கூப்பிடுறாங்க. அவங்க கூப்பிட்ட சத்தத்தை கேட்டதும் நம்ம சின்மு உடனே குதிச்சு ஓடி அவங்க முன்னாடி போய் நிக்கிறாரு. இவங்க தான் என்ன சின்ன வயசுல இருந்து பெத்து வளர்த்து ரொம்ப பாசமா பாத்துக்கிற கிராண்ட்மான்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். யாராலையும் இவங்களை சரியா புரிஞ்சிக்கவே முடியாது. சில நேரத்துல ரொம்ப பாசமா இருப்பாங்க, சில நேரத்துல ஊர் மக்களுக்கு டாக்டரா இருப்பாங்க, ஏன் சில சமயம் ஒரு பெரிய வியாபாரியா கூட மாறிடுவாங்க. ஒரு வயசான பாட்டி எப்படி இவ்வளோ விஷயங்களை பண்றாங்கன்னு நினைக்கும் போது சின்முவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனால கிராண்ட்மா கிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு மிஸ்டீரியஸான பக்கம் இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ அந்த கிராண்ட்மா சின்முவை கூப்பிட்டு ஊருக்கு வெளியே கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு, வா சின்மு, ஒரு உண்மையான தையல்காரர், அதாவது டெய்லர் என்னவெல்லாம் பண்ண முடியும், அவங்களோட உண்மையான எபிலிட்டி என்னன்னு இன்னைக்கு நான் உனக்கு காட்ட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சின்மு, நான் எப்போ நீங்க ஊசியை வச்சு துணி தைக்கிறது தானே பார்த்துருக்கேன், அப்போ துணி தைக்கிறது தான் உங்களோட பவரா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கிராண்ட்மா சிரிச்சுக்கிட்டே, இன்னைக்கு உனக்காக ஒரு ஸ்பெஷலான ட்ரெஸ் பண்ணி வச்சிருக்கேன், அது உனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள போறாங்க. அங்க போனதும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிருக்கும் ரெண்டு விதமான உடைகள், அதாவது அவுட்டர் கவரிங் இருக்கும். ட்ரெஸ்ஸுன்னா நான் சும்மா துணியை சொல்லலை, நம்ம உடம்பு, சோல் எனர்ஜி, அப்புறம் பிளட் மூலமா ஒரு ஷேப்ல இருக்குல்ல, அது ஒரு கவர். ரெண்டாவது கவர் என்னன்னா நம்ம உடம்பு மூலமா உருவாகிற ஒரு ஷேடோ, அதாவது நிழல். இது எப்பவும் நம்ம கூடவே தான் இருக்கும், வெளிச்சத்துலையும் தண்ணிக்குள்ளேயும் இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிராண்ட்மா சொல்றது எதுவுமே சின்முவோட தலைக்குள்ள போகல, அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ கிராண்ட்மா, சின்மு, இன்னைக்கு உனக்காக நான் சில விஷயங்களை செய்ய போறேன், அது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு அழகான மானை ரெண்டு பேரும் ஒளிஞ்சு நின்று பாக்குறாங்க. அது இந்த காட்டுல இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் மான். சின்மு ஏதோ சத்தம் போட போனதும் கிராண்ட்மா அவரை அமைதியா இருக்க சொல்றாங்க. அந்த மானுக்கு பக்கத்துல ஏதோ ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதும் அது உடனே இன்விசிபிள், அதாவது கண்ணுக்கு தெரியாம மறையிற பவரை யூஸ் பண்ணி அங்கேயே ஒளிஞ்சிடுது. அப்போ கிராண்ட்மா சின்மு கிட்ட, முதல்ல நீ ஒருத்தரோட ஆன்மாவை சிறைப்பிடிக்க கத்துக்கணும், ஆனா அது உண்மையான ஆன்மா கிடையாது, அது ஒரு நிழல் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அந்த மானோட நிழலை கட்டி போடுறாங்க. இதனால அந்த மானோட பாடி அப்படியே ஐஸ் மாதிரி உறைஞ்சு போய் நிக்குது. சின்மு போய் அதை தொட்டு பார்க்கறாரு, ஆனா அந்த மான் துளி கூட அசையல. கிராண்ட்மா சொல்றாங்க, நான் இப்போ என் பவரை வச்சு இதோட உடம்ப அப்படியே நிக்க வச்சிருக்கேன். நிஜமான உடம்பு மேல எனக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லை, ஆனா இதோட நிழல் மேல எனக்கு முழு கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சின்மு, நிழலை கண்ட்ரோல் பண்ணா எப்படி நிஜ உடம்பு நிற்கும் அப்படின்னு கேட்க, அதுக்கு கிராண்ட்மா, எனக்கு சில பவர்ஃபுல் மேஜிக் ஸ்பெல்ஸ் தெரியும், அது நிழல்ல மட்டும் இல்லை, நிஜ உடம்புலையும் வேலையை காட்டும். வானமும் பூமியும் எப்படி ஒண்ணுக்கொன்னு கனெக்ட் ஆகிருக்கோ அதே மாதிரி தான் இதுவும். இதோட எனர்ஜியை வச்சு என்னால ஒரு க்ளோன், அதாவது இதே மாதிரி இன்னொன்னு உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானோட உருவத்தை அப்படியே ரெடி பண்றாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு சின்மு ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிறாரு. கிராண்ட்மா, என்ன உனக்கு இதெல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்காதா அப்படின்னு கேட்க, இல்ல நான் எழுதி வச்சுக்கிட்டேன், இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சின்மு சொல்றாரு. அடுத்து கிராண்ட்மா, இப்போ நான் இந்த உடம்பை எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லித்தரேன்,
முதல்ல இந்த நிழலை வெளியே கொண்டு வரணும். இதுக்கு நடுவுல தான் உனக்கான ட்ரெஸ்ஸை நான் தைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான ஊசிகளை அந்த நிழலுக்குள்ள குத்துறாங்க. இதனால அங்க அந்த மான் மாதிரியே ஒரு அழகான உருவம், அதாவது ஒரு ஆடை தயாராகிடுது. இத பார்த்ததும் சின்முவுக்கு ஒரே ஆச்சரியம். நிஜமாவே என் கிராண்ட்மா கிட்ட ஒரு மேஜிக்கல் பவர் இருக்குன்னு சந்தோஷப்படுறாரு. கிராண்ட்மா சொல்றாங்க, டெய்லர்ஸ் ஆன நாங்க உன்ன மாதிரி ஆளுங்களுக்காக உருவாக்குற ட்ரெஸ் இதுதான், இதுக்குள்ள நிறைய ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு சின்மு, சரி இப்போ இந்த மானோட நிழலை யூஸ் பண்ணிட்டீங்களே, இதுக்கப்புறம் இந்த மானுக்கு நிழலே இருக்காதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கிராண்ட்மா, இல்லை சின்மு, நான் இந்த நிழலை கொஞ்ச நேரத்துக்கு கடனாக தான் வாங்கியிருக்கேன். நீ எப்போ இந்த ட்ரெஸ்ஸை கழற்றியோ அப்போ இந்த நிழல் தானா அதோட ஓனர்கிட்ட போயிடும்னு சொல்லிட்டு அந்த ஊசிகளை எடுக்கிறாங்க. உடனே அந்த மான் அங்கிருந்து ஓடிடுது. அந்த நிமிஷமே சின்முவோட உடம்புக்குள்ள ஒரு பயங்கரமான எனர்ஜி வர்றதை அவரால் உணர முடியுது. அவரோட பாடியை சுத்தி அந்த மானோட உருவம் ஒரு கவசம் மாதிரி வந்துடுது. இப்போ சின்மு பார்க்கறதுக்கு அப்படியே அந்த மான் மாதிரியே இருக்காரு. அவர் பண்ற ஒவ்வொரு மூமெண்ட்டும் அந்த மான் பண்ற மாதிரியே இருக்கு. இதை பார்த்துட்டு ரொம்ப குஷியான சின்மு கிராண்ட்மாவை சுத்தி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்போதான் அங்க ஒரு பெரிய ஆபத்து வருது. திடீர்னு சில மாஸ்டர்ஸ் அங்க வந்துடுறாங்க. அவங்க ஆன்மாவை பிடிச்சி இந்த மாதிரி பண்றதெல்லாம் ஒரு டெமானிக் பவரு. நிழலை பிடிக்கிறது இதெல்லாம் சாதாரண மனுஷங்களுக்கு வராது, இதெல்லாம் தீய சக்திகளோட வேலைன்னு சொல்றாங்க. இவங்கள பார்த்ததும் சின்மு பயந்து போய், கிராண்ட்மா இவங்க யாரு, இவ்வளோ தூரத்துல இருந்து இவங்க குரல் எப்படி நமக்கு கேட்குதுன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ்ல ஒருத்தன், இந்த காடு ரொம்ப ஆபத்தானது, இங்க அந்த டெமன் செக்டை சேர்ந்தவங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்களுக்கு வெளியே இருக்க இடம் கிடையாது, அதனாலதான் இங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட கிராண்ட்மா, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல, எனக்கு அந்த செக்டை பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாஸ்டர் விடாம, சாதாரண மனுஷங்களால ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீ ஒரு டெமன், மனுஷன் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க எப்படி மிருகங்களோட உடம்புக்குள்ள ஒளிஞ்சுப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ரொம்ப கோபமா பேசுறான். அவன் இன்னும் என்ன சொல்றான்னா, நீங்க இந்த பூமியை அழிக்க வந்தவங்க, உங்களோட தப்ப நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட கிராண்ட்மா சின்மு கிட்ட, நீ எதற்கும் பயப்படாத, இந்த உலகத்துல மனுஷங்க தோல் போர்த்திய மிருகங்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எப்பவும் உயிரை எடுக்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வா இவங்களை அடிச்சு இவங்களோட உண்மையான நிலைமை என்னன்னு காட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கிராண்ட்மா, நீங்க லீ யாங் செக்ட்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நாங்க இதுவரைக்கும் உங்க மேல அட்டாக் பண்ணதே இல்லையே, எங்களை எதிர்க்க நினைக்கிறவங்க எல்லாம் ரொம்ப மோசமா தான் செத்து போயிருக்காங்க, இப்போ உங்களுக்கு அந்த நிலைமை வரணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அந்த மாஸ்டர் ரொம்ப திமிரா, எங்க கிங்டம் லார்ட் ஆரக்கிள் உருவாக்குனது, எங்களோட செக்ட் தான் நம்பர் 1, அவர்கிட்ட கடவுளுக்கு சமமான பவர்ஸ் இருக்கு, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இடத்துல எந்த மனுஷனோ இல்ல டெமனோ அவங்கள கொன்னுடுங்கன்னு சொல்லியிருக்காரு, அதனால நீ எங்க லார்டோட பேச்சை மீறிட்ட, நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்க, உன்னை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு சின்மு பயப்படுறாரு. ஆனா கிராண்ட்மா உடனே தான் ஊசிகளை வச்சு அங்க இருக்கிற புகையெல்லாம் கிளியர் பண்ணிட்டு, சின்மு நான் இவங்களை கவனிச்சுக்கிறேன், அது வரைக்கும் நீ இங்கிருந்து உன் உயிரை காப்பாத்திக்கிட்டு ஊருக்கு ஓடிடு அப்படின்னு சொல்றாங்க. சின்மு அங்கிருந்து ஓடுறாரு. ஆனா அவருக்கு கிராண்ட்மாவை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. அந்த மாஸ்டர் உடனே தான் ஆளுகிட்ட, அந்த மான் உருவத்தில் இருக்கிற பையனை விடாதீங்க, அவன் ஒரு சாதாரண பையன் இல்லை, அவன் ஒரு டெவில் கிட், அவனோட தலையை வெட்டி எடுத்துடுவாங்கன்னு ஆர்டர் போடுறான். உடனே 5 பேர் சின்முவை பிடிக்க ஓடுறாங்க. கிராண்ட்மாவுக்கு தெரியும் அவங்க ரொம்ப பவர்ஃபுல், அப்புறம் நிறைய பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்கன்னு, அதனால அவங்கள தடுக்க கிராண்ட்மா தான் ஊசிகளை விடுறாங்க. ஆனா அங்க இருந்த மற்ற வயசான மாஸ்டர்ஸ் கிராண்ட்மாவை தடுத்துடுறாங்க. உன்னால எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்ல, கிராண்ட்மா, சரிடா கிழட்டு பயல்களே, என் எலும்புகளை தட்டி விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு உங்க எலும்புகளை நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் கூடயும் தனியா சண்டை போடுறாங்க. அடுத்த சீன்ல காட்டுக்குள்ள சின்மு ஓடிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு பின்னாடி அந்த 5 பேர் துரத்திக்கிட்டு வராங்க. அந்த மான் ட்ரெஸ் போட்டதுனால சின்முவோட ஸ்பீடு ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அந்த 5 பேரும் சாதாரண ஆளுங்க இல்ல, அவங்க தண்ணி மேலேயே ஓடி வராங்க. இத பார்த்த சின்மு, இவங்க பவர்ஸ் எல்லாம் என் கிராண்ட் பாஸ் பவர்ஸ் மாதிரியே இருக்கேன்னு யோசிக்கிறாரு. நேரா ஆத்து ஓரமாவே ஓடினா கண்டிப்பா மாட்டிக்குவோன்னு நினைச்சு காட்டுக்குள்ள இருக்கிற ரொம்ப கஷ்டமான பாதையை தேர்ந்தெடுக்கிறாரு.
இன்னொரு பக்கம் கிராண்ட்மா அந்த 5 மாஸ்டர்ஸ் கூடயும் தனியா நின்னு செம்மையா சண்டை போடுறாங்க. யாராலையும் கிராண்ட்மாவை தொடக்கூட முடியல. அந்த மாஸ்டர்ஸோட லீடர், இந்த பொம்பளை ரொம்ப திறமையா இருக்காளே, இன்னைக்கு எப்படியாவது இவளை கொன்னே ஆகணும்னு சொல்றான். சின்மு அங்க நடக்கிற சண்டைய தூரத்துல இருந்து பார்த்துட்டு, கிராண்ட்மாவால இவங்கள சமாளிக்க முடியுமா, அவங்க நல்லா இருப்பாங்களா, எப்படியாவது நான் சீக்கிரம் என் கிராண்ட் பாஸ் கிட்ட போயே ஆகணும், அவங்களால தான் இப்போ கிராண்ட்மாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு வேகமா ஓடுறாரு. அப்போ முன்னாடி நிறைய மான்கள் கூட்டமா நிக்குது. பின்னாடி அந்த 5 பேரும் கிட்ட வந்துட்டாங்க. சின்முக்கு ஒரு ஐடியா வருது. அந்த மான்கள் கூட்டத்துக்குள்ள போய் கலந்துடுறாரு. அந்த 5 பேரும் வந்து பார்த்துட்டு குழம்பிடுறாங்க. அங்க சின்மு மாதிரியே நிறைய மான்கள் இருக்கு. அவன் இங்க தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான், அவனை கண்டுபிடிக்கணும்னா இந்த எல்லா மான்களையும் கொன்னுட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்களை கொடூரமா கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மான் கூட தப்பிக்காத அளவுக்கு அவ்வளவு மான்களையும் இரக்கமே இல்லாம வெட்டி தள்ளுறாங்க. இதை பார்த்த சின்முக்கு ரொம்ப கோவம் வருது. நீங்கெல்லாம் என்ன மனுஷங்க, ஒரு உயிரோட மதிப்பு கூட உங்களுக்கு தெரியலையே, நிஜமான டெவில் யாருன்னு இப்போ தெரியுதுன்னு கத்துறாரு. சின்மு அங்கிருந்து தப்பிக்க பார்க்கும்போது அவருக்கு சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுது. அதை வச்சு அவன்தான் உண்மையான மான்னு அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ அந்த டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணு தன் வாளை, அதாவது ஸ்வாடை யூஸ் பண்றான். அந்த வாளை ஒரு மெல்லிய நூல், அதாவது ஃபிலமெண்ட் மூலமா அவ கண்ட்ரோல் பண்றா. அவ பண்ற அட்டாக் எல்லாம் காத்த கிழிச்சுக்கிட்டு வருது. சின்மு 4 பக்கமும் மாட்டிக்கிட்டாரு. ஆனா அவரோட சூப்பர் ஃபாஸ்ட் ரிஃப்ளெக்ஸை வச்சு எல்லா அட்டாக்கையும் தப்பிக்கிறாரு. 5 பேர் சேர்ந்து ஒரு சின்ன பையனை பிடிக்க முடியலையேன்னு அவங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அப்போதான் சின்முக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த மான் பாடி வேகமா ஓடினாலும் நம்ம உடம்பு மாதிரி ஃப்ளெக்சிபிளா இல்லைன்னு. அந்த மானோட பாடியும் ரொம்ப காயமாகிடுச்சு. அதனால டக்குன்னு அந்த ட்ரெஸ்ஸை கலட்டி போட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு விடாம தான் வாளை வச்சு சின்முவை அட்டாக் பண்றான். சின்மு செத்துட்டான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அவர் தான் ஃப்ளெக்சிபிலிட்டியை வச்சு தப்பிச்சிடுறாரு. அந்த பொண்ணு, என்னால இனிமே இந்த வாளை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்றா. ஏன்னா அது அவளோட ஸ்பிரிச்சுவல் பவர் மூலமா தான் நடக்குது. அவ கூட இருந்தவன் கிண்டல் பண்றான், இவ்வளோ பவர் வச்சுட்டு ஒரு சின்ன பையனை கூட காயப்படுத்த முடியலையேன்னு. இதனால கோபமான அந்த பொண்ணு எல்லா வாளையும் வாங்கி ஒன்னா கண்ட்ரோல் பண்ணி சின்முவை அட்டாக் பண்றான். சின்மு, இப்போ நான் ஊருக்குள்ள போனா ஊர் மக்களுக்கும் ஆபத்து வரும், அதனால இவங்கள வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க இருந்து இவங்க உயிரோட வர முடியாதுன்னு ஒரு பிளான் பண்றாரு. அப்போ அந்த பொண்ணு ஒரு வாளை சின்முவோட நெஞ்சிலேயே அடிச்சிடுறா. சின்மு காலின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அவருக்கு ஒண்ணுமே ஆகல. ஏன்னா அவர் உடம்புல நிறைய இடத்துல இரும்பு பிளேட்ஸ் வச்சிருக்காரு. அவரோட கிராண்ட்பா 2G தான் இந்த ஐடியாவை சொல்லியிருக்காரு. சின்மு தான் உடம்புல 50 கிலோ எடையை சுமந்துட்டு தான் இவ்வளோ வேகமா ஓடி இருக்காரு. இப்போ சின்மு தான் உடம்புல இருந்த அந்த இரும்பு பிளேட்ஸை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கழட்டி விட ஆரம்பிக்கிறாரு. அந்த பிளேட்ஸ் மேல பட்ட வாளெல்லாம் தெரிச்சு விழுது. அந்த பிளேட்ஸ் போனதும் சின்முவோட பாடி இப்போ ரொம்ப லேசா மாறிடுச்சு. இப்போ அவரோட ஸ்பீட் அப்படியே மின்னல் மாதிரி இருக்கு. பயங்கர உயரத்துக்கு குதிக்கிறாரு. அப்போ ஒரு மரத்துல ஏறும்போது சின்மு கீழே விழ பார்க்கறாரு. அந்த பொண்ணு அட்டாக் பண்ண வர்றா. அப்போதான் சின்முவுக்கு கிராண்ட்பா 2G சொன்ன இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. உன் காலோட உண்மையான பவரை யூஸ் பண்ணு. இந்த உலகத்துல உன்னால நடக்க முடியாத இடமே இல்லை. காத்துலையும் பூக்கள் மேலையும் கூட உன்னால நடக்க முடியும்னு சொன்னாரு. சின்மு அந்த பூ இதழ்கள் மேல தன் காலை வச்சு காத்துலயே மின்னல் வேகத்துல ஓடுறாரு. இத பார்த்து அந்த 5 பேரும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. கல்டிவேஷன் கூட பண்ணாத ஒரு சின்ன பையன் எப்படி இவ்வளோ பவரை யூஸ் பண்றான்னு அவங்களுக்கு புரியல. அவங்க கோவத்தோட சின்முவை துரத்திட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடம் ரொம்ப பாழடைஞ்சு போய் பயங்கரமா இருக்கு. அங்க நிறைய ராட்சச மிருகங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. சின்மு ஒரு பெரிய பாறை மேல நின்றுகிட்டு இருக்காரு. அந்த பாறையில ஒரு பெரிய மிருகத்தோட கால் தடம் இருக்கு. அங்க இருக்கிறத பார்த்தாலே பயமா இருக்கு. எல்லாரும் மிரண்டு போய் நிக்கும்போது சின்முக்கு பின்னாடி திடீர்னு ஒரு பெரிய ராட்சச மிருகத்தோட கண் அப்படியே மெதுவா திறக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.